உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமல உற்பவ பெருவிழா இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்ற மரியாளின் வாக்கு கத்தோலிக்க திருவை அன்னை மரியாள் 4 நம்பிக்கை அறிவித்த போது நிறைவேறியது. முதல் நம்பிக்கை மாசற்ற அமல உற்பவம். 2வது நம்பிக்கை நிரந்தர கன்னித்தன்மை. 3வது நம்பிக்கை தெய்வீக தாய்மை. 4வது நம்பிக்கை விண்ணேற்றம். அமல உற்பவம் என்பது கிறிஸ்துவ மரபு மற்றும் இறையியல் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு கோட்பாடாகும். படைப்பின் சிகரமாகிய மனிதர்கள் பிறப்பு நிலை பாவத்தில் சுதந்திரித்து கொண்டதால் அருளின்றி பிறக்கும்போது மரியாள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு அருள் நிறைந்தவளாக கருதப்பட்டாள். கருவுற்றம் முதல் கணத்திலிருந்து மரியாள் கடவுளின் தனிப்பட்ட அருளினாலும் மானிட மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் இறைமனித இயல்பினாலும் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்று இந்த மரபு 1854 ஆண்டில் திருத்தந்தை 9ஆம் பத்திநாயகர் என்பவரால் இனாவிலிஸ் டேயுஸ் மூலம் திரு அவை கோட்பாடு வரையறுக்கப்பட்டது. இந்த பிரகடனம் அவளுக்கு அமல உற்பவம், மாசற்ற தன்மை மற்றும் நீதி வழங்கப்பட்டது என்றும், துக்கம், வலி, நோய் மற்றும் மரணம் தவிர ஆதாமுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக தண்டனைகள் நீங்களாக தொன்ம பாவத்தின் பிறப்பு நிலை பாவத்தின் தீய விளைவுகளிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள் என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது. கத்தோலிக்க கலை களஞ்சியம். படைத்தவர் மரியாளை நித்தியத்திலிருந்து தன் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார். தனது மீட்பு பணியை நிறைவேற்றுவதற்காக அவளே மாசற்றவளாக கருதப்பட்டாள். இதன் பொருள் கடவுளின் அருளுக்கு நன்றி மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை எதிர்பார்த்து மரியாள் கருதரித்த கணத்திலிருந்து பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாள். காம்பண்டியம் ஆம் கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச். தூய கன்னிமரியாள் ஆண்டவருடைய தாயாக இருப்பதால் கடவுளின் அருளினால் பாவத்திலிருந்து அனைத்து சுவடுகளிலிருந்தும் விடுபட்டதாக 4ஆம் நூற்றாண்டிலிருந்து திரு அவை முதுபெரும் தந்தையர்கள் நம்பினார்கள் மற்றும் எடுத்துரைத்தார்கள். அவளுடைய நிரந்தர கன்னித்தன்மை, அவளுடைய மாசற்ற அமல உற்பவம் மற்றும் அவளுடைய தெய்வீக தாய்மை ஆகிய இந்த நம்பிக்கை மரியாவை பற்றிய பிற நம்பிக்கைகளுடன் இணைந்திருந்தது. 7ஆம் நூற்றாண்டிலேயே தூய கன்னிமரியாள் பாவத்திலிருந்து விடுபடுவதாக பிரகடனம் செய்யும் ஒரு வழிபாட்டு முறை இருந்தது என்பதை திரு அவை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. விவிலியம் மற்றும் மரபுகளின் அடிப்படை. 1. திரு அவை மரபில் அடிப்படை. மாசற்ற அமல உற்பவம் என்பது வலுவான கிறிஸ்துவ மரபிலிருந்து தோன்றிய ஒரு கோட்பாடாகும். பாலஸ்தீன துறவற இல்லங்களில் உள்ள துறவிகள் 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமல உற்பவ
திருவிழாவை கொண்டாடத் தொடங்கினர். இந்த பெருவிழா இத்தாலி 9ஆம் நூற்றாண்டு, இங்கிலாந்து 11ஆம் நூற்றாண்டு மற்றும் பிரான்ஸ் 12ஆம் நூற்றாண்டு ஆகிய நாடுகளில் அமல உற்பவம் பெருவிழாவாக பரவியது. திருத்தந்தை 6ஆம் லியோ சிங்கராயர் இந்த கொண்டாட்டத்தை பரப்பினார். திரு அவை 4ஆம் சிக்ஸ்தூஸ் இதை ஒரு விழாவாக அங்கீகரித்தார். இறுதியாக 1854ஆம் ஆண்டில் திருத்தந்தை 9ஆம் பயஸ் அமல உற்பவம் நம்பிக்கையின் கோட்பாடு என்று அறிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1858 மரியாளை இதை அங்கீகரித்து லூர்து நகரில் பெனதத்திடம் நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார். திரு விவிலியத்தின் அடிப்படை. 1. இறைவன் எரேமியா இறைவாக்கினை அவருடைய தாயின் வயிற்றில் தூய்மைப்படுத்தினார். எரேமியா 1:5. நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பு நான் உன்னை அறிந்திருந்தேன். நீ பிறப்பதற்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். யோவான் பிறப்பதற்கு முன் இறைவன் திருமுழுக்கு யோவானை தம்முடைய தூய ஆவிய திருப்பொழிவு செய்தார் என்ற அவருடைய தாய் எலிசபெத்து சான்றளிக்கிறார். லூக்கா 1:43-44. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி? ஏனெனில் உங்கள் வாழ்த்தொழி என் காதுகளை எட்டிய தருணத்தில் என் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. எனவே தம்முடைய மகனுடைய தாயை அவர் தோன்றிய முதல் காலத்திலிருந்து எல்லா பாவங்களிலும் விடுவித்தது நியாயமானது. 2. வானத்தூதன் மரியாளை கபிரியேல் வானத்தூதன் மரியாளை அருள் நிறைந்தவளே என்று வாழ்த்தினாள். இந்த வாழ்த்துக்கு அர்த்தம் அவள் ஒரு கணம் கூட பாவத்திற்கும் அழகைக்கும் அடிமையாக இருந்ததில்லை என்பதாகும். லூமன் ஜென்சியம் 56 வார்த்தைகளை கூறுவதானால் மரியாள் முற்றிலும் தனித்துவமான தூய்மையால் நிரப்பப்பட்டாள். 3. தொடக்க நூல் 3:15. நான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் இடையே பகையை உண்டாக்கும். நீ அவரது குதிக்காலை மிதிப்பாய், அவர் உன் தலையை நசுக்குவாள் என்றார். பெண் என்பது மரியாளை குறிக்கிறது. மரியாள் பிறப்பு நிலை பாவம் செய்திருந்தால் அந்த வாக்குறுதி உண்மையாக இருக்காது. தர்க்க ரீதியான பகுத்தறிவின் அடிப்படை. 1. நம் தாயை நாம் தேர்ந்தெடுக்க அனுமதித்தால், வாய்ப்பு கிட்டினால் மிகவும் அழகான ஆரோக்கியமான மற்றும் ஒரு மாசற்ற பெண்ணை தேர்ந்தெடுப்போம். அதைத்தான் படைத்தவர் செய்தார். அழகையின் அடிமையாக இருந்த ஒரு பெண்ணிடம் ஒரு கணம் கூட எல்லாம் வல்ல இறைவனை பிரிக்க முடியாது. எனவே மரியாள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுபட்டு பிறக்க வேண்டும். தேயுஸ் பொற்றூட், கடவுள் அவ்வாறு செய்ய முடியும். டிக்குயிட், அவ்வாறு செய்வது பொருத்தமானது என்று உணர்ந்தார். பேசிட், எனவே அவ்வாறு செய்கிறார் என்கிறார் டன்ஸ்காட்டஸ். மரியா கருவுற்றது எப்படி? இறையியலாளர்கள் அதை முன்கூட்டிய அருள் மூலம் விளக்குகிறார். இது முன்வரும் அருளாகும். அதாவது கிறிஸ்துவின் மீட்பு வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் நன்மைகள் வரலாற்றில் உண்மையான நிகழ்வுகளுக்கு முன்னதாகவே தூய கன்னிமரியாளுக்கு பயன்படுத்தப்பட்டன. கடவுளுக்கு கடந்த காலம், நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் இல்லை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அவர் இப்போதும் எப்போதும் நித்தியத்தில் வாழ்கிறார். எனவே மீட்பரின் தாயாக மரியாளின் நிறைவு காலத்தின் காரணமாக அவர் உண்மையில் முன்கூட்டியே மீட்கப்பட்டார். ஒரு மனித கண்ணோட்டத்திலிருந்து மட்டும், கடவுளின் கண்ணோட்டத்திலிருந்து மட்டுமல்ல. இது ஒரு தடுப்பு மருந்து கொடுப்பது போன்றது.
நீங்களும் நானும் மற்ற மனித குலமும் பிறப்பு நிலை பாவத்தையும் அதன் விளைவுகளையும் மரபுரிமையாய் பெறுகிறோம். பின்னர் திருமுழுக்கு என்று அழைக்கப்படும் மருந்துக்கு நாம் அடிபணிய வேண்டும். இறைவன் தம்முடைய மகனின் அம்மாவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்தார். ஆரம்பத்தில் அவள் ஒருபோதும் குறையை அனுபவிக்க வேண்டியது இல்லை. கார்டினல் நியூமன் மரியாள் யார் என்பதை புரிந்து கொள்ள பிரிவினை சபைக்கு உதவ முன் வந்தபோது அவர் மரியாவுக்கு மிகவும் அறிவு சார்ந்த கருத்தியலை வழங்கினார். அவர் அவளை கீழே விழாத ஏவாளின் மகள் என்று குறிப்பிட்டார். நாம் ஏவாளின் பாவத்தால் கீழே விழுந்த நிலையில் ஏவாளுடைய மகனும் மகளுமாக இருக்கிறோம். மரியாள் அருளின் மகள். ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்திருப்பாள். வாழ்வு செய்திகள். நாம் நமது விண்ணக அன்னையை மாசற்றோராகவும் தூயோராகவும் இருக்க வேண்டும். நாம் நமது விண்ணக அன்னையைப் போல மாசற்றோராகவும் தூயோராகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் தனது அனைத்து நல்ல குணங்களையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே நம்முடைய மாசற்ற அமல உற்பவ அன்னையை போன்று மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். மரியாள் எந்த பிறப்பு பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாரோ அந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து நாமும் திருமுழுக்கால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அவளுடைய மாசற்ற அமல உற்பவம், அவளுக்கு கிடைத்த கிறிஸ்துவின் அருள், நமது திருமுழுக்கிலிருந்து நமக்கு கிடைத்த அதே கிறிஸ்துவின் அருளும் கிறிஸ்துவின் அருளாகும். மரியாள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவள். ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கையின் மைய காரணிகள் நாம் செய்த வாழ்க்கையின் மைய காரணிகளாகும். நாம் எந்த திசையை நோக்கி சென்றாலும் கிறிஸ்து யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் நினைவு கூற நம் வாழ்க்கையில் மரியாள் மாசற்றவளாக இருக்க வேண்டும் என்பதே வாழ்க்கை பாடம். நாம் நன்றி உள்ளவர்களாகவும் தாழ்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். மரியின் அமல உற்பவம் என்பது அவள் கருவுற்ற நேரத்திலிருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் தனிப்பட்ட கொடை. அதைப் போலவே மாசற்ற கன்னி மரியாள் தனது மண்ணுலக வாழ்க்கையில் அனுபவித்த மாசற்ற நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கு கடவுளின் அருளினால் நாம் ஒரு புதிய இதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் ஆழ்ந்த தூய ஆவியையும் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் மீதான நம்பிக்கையின் மூலமும் திருமுழுக்கின் மூலமும் நீரினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறந்த நாம் நம்முடைய மீட்பை பெறுவதற்காக உயிருள்ள நம்பிக்கையில் கிறிஸ்துவின் உடலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உயிருள்ள நம்பிக்கையின் மூலம் நற்கருணை திருவது உட்பட இறைவன் நம் அருள் வாழ்வின் நீதியை மீட்டெடுக்கிறார். நற்கருணை கொண்டாட்டத்தின் மூலம் நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம். இது நமது மீட்பை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது.